அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காய் நம்ம இன்றைக்கி வச்சு எரிசேரி தான் பண்ண போகிறோம். குக் வித் கோமாளியில் செஞ்ச ரெசிபி இது, கேரளா டிஷ்ஷு. இதை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், லேசாக மிளகாத்தூள் போட்டு ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். ஒரு கொதி போட்டால் போதும். இதுக்கு ஜீரகமும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை லேசாக வறுத்துட்டு அதோட கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் லேசாக நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு 25 கிராம் போல் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம வேக போட்டுக்கலாம். அது கூட இந்த பாசிப்பருப்பையும் வறுத்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ பரங்கிக்காய் வேக போட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு அடிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அளவாக இருந்தால் போதும். நான் தோல் எல்லாமே எடுத்துட்டேன். தோல் எடுத்து நறுக்கியிருக்கேன். இப்போ நம்மளோட குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கு. காயும் ஒரு கொதி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ரொம்ப குழையாமல் ஓரளவுக்கு கரண்டியில் இப்படி கட் பண்ணுற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகமும் தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். பருப்பும் வெந்து இறக்கிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்மளோட பரங்கிக்காய் எரிசேரி நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம், தேங்காய் அரைச்சல் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ நான் கடாய் மாற்றிக்கிறேன். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இது கேரளா டிஷ்ஷுங்கிறனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தாளிக்க பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்குவோம். இப்போ நான் கடாய் காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இதுதான் தாளிக்கிறதுக்கு பொருள். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்தேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தாளிப்பெல்லாம் நல்லா சிவந்துருச்சு. தேங்காய் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இதில் பம்கினில் சேர்த்துக்கலாம். சூப்பரான நம்மளோட பம்கின் எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பமான இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரையெல்லாம் சேர்க்கலை. உப்பு அந்த மிளகாய் பொடி வேகும்போது போட்டது தான். அதுக்கப்புறம் காரம் எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்மளோட பம்கின் எரிசேரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இதை செஞ்சு சாப்பிடவோ தொட்டு சாப்பிடவோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. காய் ரொம்பவும் குழஞ்சிடாமல் ரொம்பவும் வேகாமல் இருக்காமல் இந்த மாதிரி பதமாக எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயெல்லாம் வறுத்து போட்டதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.